மோதல்களால் திணறும் வேட்பாளர்கள். சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சி தலைவர்கள் சேர்ந்து கூட்டணியை அறிவிச்சாலும் களத்துல நிலைமை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லப்படுது. சூரிய கூட்டணியில முரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அதிக முக்கியத்துவத்தால மற்ற கட்சி தொண்டர்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். தலைமை சொன்னாலும் கேட்காத அளவுக்கு ஆங்காங்கே பிரச்சனைகள் வெடிக்குதாம். சில இடங்கள்ல மாற்றுக் கட்சி வேட்பாளர்களுக்காக வேலை செய்யற அளவுக்கு தொண்டர்களோட அதிருப்தி அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பிரச்சாரத்திலையும் ஆங்காங்கே கூட்டணி கட்சி தொண்டர்களே வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்களாம். குறிப்பா முரசு கட்சி மேல சிறுத்தை தொண்டர்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். தொகுதி பங்கீட்டுல தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா ஏற்கனவே கொந்தளிப்புல இருந்தவங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளால கோபத்தின் உச்சத்திற்கே போயிட்டாங்களாம். வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல முரசு கட்சி தலைமை தங்களோட தலைவரை அவமதிச்சிட்டதா சிறுத்தை தொண்டர்கள் நினைக்கிறாங்களாம். அதனால முரசு கட்சி போட்டியிடுற தொகுதிகள்ல தங்களோட கோபத்தை காட்டுற மாதிரியான செயல்கள்ல விருத்தாச்சலத்துல பிரச்சாரத்திற்கு வந்த முரசு தலைமை கிட்ட நேரடியா வாக்குவாதம் செஞ்சு சிறுத்தைகள் தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்களாம். முரசு கட்சிக்கு எங்களை விட அதிக செல்வாக்கு இருந்தா நாங்க இல்லாமலேயே ஜெயிக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுற அளவுக்கு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில கொந்தளிப்பு அளவீசுதான். அதே மாதிரி விசில் கட்சி பக்கம் போயிருவோம்னு மிரட்டி அதிக சீட்டுகளை வாங்கிட்டதா கதர்கட்சி மேலையும் சீறிட்டு இருக்காங்களாம் சிறுத்தை தொண்டர்கள். தலைவர் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் சிறுத்தை தொண்டர்கள் அதை கேட்க தயாரா இல்ல அப்படிங்கிறது தான் கள நிலவரமா. அதனால சூரிய கூட்டணியில முரசு கட்சியும் கதர்கட்சியும் போட்டியிடுற தொகுதிகள்ல தேர்தல் பணி செய்யறதுக்கு சிறுத்தைகள் அவ்வளவா ஆர்வம் காட்டுறதில்லைன்னு சொல்லப்படுது. இது எதிர்கூட்டணிக்கு சாதகமா போயிடும்னு சிறுத்தை தலைவர் எடுத்து சொன்னாலும் கேட்காம அவங்களுக்காக வேலை செய்ய மாட்டோம்னு சிறுத்தை தொண்டர்கள் பிடிவாதமா இருக்காங்களாம். இது சூரிய கூட்டணியில பெரிய பிரச்சனையா உருவெடுத்துக்கிட்டு இருக்கான்.